வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச இருக்கிறோம், விவாதிக்க இருக்கிறோம். இன்று டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழர்களை பொறுத்தவரை ஒரு மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாக, இந்த புத்தாண்டின் முதல் நாளாக கொண்டாடப்படக்கூடிய வேளையிலே திராவிட கழகம் ஏற்கனவே அறிவித்தபடி, அவர்களுடைய அறிவிப்புக்கான காரணம் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்பதுதானே தவிர தமிழ் புத்தாண்டு நாள் என்பதல்ல. ஆனால் இரண்டும் ஒரே நாளில் வந்ததனால் இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு, இன்று அவர்கள் ஏற்கனவே திராவிட கழகத்தினர் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி தாலி அகற்றும் போராட்டம், தாலி அறுப்பு போராட்டம் அல்ல, தாலி அகற்றும் போராட்டம் இன்று காலை நீதிமன்ற தடைக்கு தடை விளக்கப்பட்டது என்று மாற்றி நடந்த ஒரு உத்தரவுகளுக்கு இடையிலே காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த விஷயம் நடந்தேறி இருக்கிறது. இன்று 21 பெண்கள் திராவிட கழகம் இயங்கக்கூடிய பெரியார் திடலில் இந்த தாங்களாக முன் வந்து தங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தாலியை அகற்றியிருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் மன துணிவோடு நாங்கள் சொந்தமாக நாங்களே சுயமாக விரும்பி எந்த அழுத்தத்துக்கும் ஆட்படாமல் நாங்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் இது. இதை நாம் உணர்வுபூர்வமாக அணுக வேண்டிய விஷயம் அல்ல, இது உணர்வுபூர்வமாக அணுக வேண்டிய பிரச்சனை கிடையாது என்று அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இது நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய எங்கள் உணர்வை சீண்டி பார்க்கக்கூடிய விஷயம் என்று தங்களுடைய அதிருப்தியை எதிர்ப்பை கடுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. தமிழக அரசு இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கிறதற்கு ஒரு முயற்சியை எடுத்தது. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய கடமை என்று தமிழக அரசு சொன்னது. இதற்கு முன்னால் பல தடை உத்தரவுகள் வந்திருக்கின்றன. நீதிபதி அவர்கள் தடையை நீக்கி இவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று சொல்லும் போது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசியல் சாசனம் 19வது பிரிவு குறிப்பிட்டிருப்பபடி நாங்கள் கருத்து சுதந்திரம், மனதில் படக்கூடியதை வெளிப்படையாக பேசக்கூடிய செய்யக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், மனதில் தோன்றக்கூடியதை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்க முடியாது, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்று நீதியரசர் சொல்லியிருக்கார். இறுதியில் இந்த பிரச்சனை, இந்த தாலி அகற்றும் நிகழ்ச்சிக்கு தடை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தடை உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கிறது. இது உண்மையிலேயே திராவிட கழகம் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக சாதித்தது என்ன? ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது, இதை தாண்டி ஒரு சாதி நடந்திருக்கிறது. அல்லது இந்த தாலி என்பதே ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அல்ல, ஒரு சென்டிமெண்டலா அணுக வேண்டிய விஷயம் அல்ல, ஒரு அடையாள சின்னம் தான் என்று நாம் பார்ப்பதா? இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கான அடிப்படை நாதம் என்ன, அடிப்படை காரணம் என்ன, திராவிட கழகம் இந்த பிரச்சனை மூலமாக சாதித்தது என்ன, இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த பிரச்சனை நடக்க இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த இரண்டு தரப்பிலும் ஆதரவு எதிர்ப்பாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வாதங்கள், விவாதங்கள் நடந்தேறிக் கொண்டுதான் இன்று அந்த பெரியார் திடல் இருக்கக்கூடிய அந்த திராவிட கழகம் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே கடுமையான போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அங்க இரண்டு பக்கமும் சிக்னல் வந்து போலீசார் நிறுத்தப்பட்டு இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது, அவர்கள் முற்றை போராட்டம் அறிவிக்க தடை உத்தரவு, பரபரப்பு, 144 உட்பட பல 144 தடை உத்தரவு என்று பரபரப்புக்கும் பதட்டத்துக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது காலை நடந்தேறி இருக்கிறது. இன்னமும் கூட காவல்துறையினர் அங்கு தங்களுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பரபரப்பின் மூலமாக திராவிட கழகம் சாதித்தது என்ன? சர்ச்சை தவிர வேறதான் இருக்கிறதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழக அரசு சார்பாக, அதிமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏ திரு சமரசம் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதேபோல பாஜக சார்பாக திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதேபோல பெரியாரியவாதியும் பெண்ணியவாதியுமான ஓவியார் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் திரு குமரேசன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். உங்கள் 4 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல ஓவியாட்டம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். திராவிட கழகம் தனிப்பட்ட ஒரு இயக்கமாக தங்களுடைய இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி அறிவித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாக 21 பெண்கள் தாங்களாக முன் வந்து தாலி அகற்றியிருக்கிறார்கள். இதன் மூலம் திராவிடர் கழகம் சாதித்திருப்பது என்ன என்று நினைக்கிறேன்? பெண்களுக்கான தன்மானம், பெண்ணுரிமை, கருத்துரிமை, இதைதான் திராவிடர் கழகம் இதன் மூலமாக சாதித்த விஷயம். 21 பெண்கள் தாங்களே முன் வந்து தாலி அகற்றிவிட்டதன் மூலமாக தமிழகத்தில் இன்று தேதியில் எல்லா பெண்களுக்கும் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நடமாடும் சுதந்திரம், பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகாத ஒரு சுதந்திரம், எல்லா விஷயம் வந்து விட்டது. பெண்ணடிமை தனம் தமிழகத்தில் ஒளிந்து விட்டது. இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இல்ல, மானுடவியலும் வரலாறும் புரிந்த யாரும் இப்படி கொச்சையாக எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் வந்து ஒரு உரிமைக்காக சில நடவடிக்கைகளை, அதாவது சில குறியீடுகள், சில கருத்துக்களை உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த கருத்துக்களை காலம் மாற்றுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று முன்வருகின்ற இயக்கம் அந்த குறியீடுகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவது என்பது எதிர் அரசியலுக்கான குறியீடாக மாறுகிறது. உணர்வுகள் இந்த இடத்துல புண்போடு முடிஞ்சு சொல்லும் போது உங்களுடைய கருத்துக்களுக்கான ஒரு எல்லை வருகிறதா? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை சொல்லுங்களோ, அரசியல் சாசனம் 19வது பிரிவு 100% உரிமை வழங்குகிறது.
ஆனால் என்னுடைய உணர்வு புண்படுகிறது என்றால் ஒரு நீங்கள் பேட்டி கொடுத்தா கூட 499 500 வந்து அவதூறு வழக்கு கொடுத்த பேட்டி கொடுத்தா கூட அறிக்கை கொடுத்தா கூட அப்ப அரசியல் சாசனம் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மட்டுமில்லாமல் என்னுடைய மானத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை சட்டத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் என்னுடைய உணர்வை புண்படுத்துமானால் அது அதாவது ஒரு உணர்வு இந்த பிரச்சாரம் என்பது தாலி மறுப்பு பிரச்சாரம், தாலி எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப திடீர்னு யாரோ சில பேர் மனசு புண்படுகிறது அப்படின்னு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த தாலி அகற்றும் நிகழ்ச்சி திராவிடர் கழகத்தினரால் பல்வேறு இடங்களில் பல்வேறு அவர்களுடைய மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முந்தைய காலங்கள்ல தாலி பற்றிய பார்வை தமிழகத்தில் எப்படி மாறிக்கொண்டே வந்ததோ அதுபோல தாலிக்கான எதிர்ப்பு பற்றிய பார்வையும் காலப்போக்கில் மாறிக்கொண்டே வந்திருக்கலாம் இல்லையா? முன்னாடி வந்து நீங்க எதிர்த்தீங்கன்னா யாரும் போற யாரும் கண்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு எதிர்த்தா நாங்க அனுமதிக்க மாட்டோம் செல்ல வரலாம்ல. அந்த ஆதரவான போக்கு மாறிக்கொண்டே வருவது போல எதிரான போக்கு மாறிக்கொண்டே வரலாம் இல்ல? உண்மை என்னவென்றால் ஆதரவான போக்கு வலுத்து கொண்டு வருகிறது, வலிவடைந்து கொண்டு வருகிறதுதான் உண்மை. நிறைய தாலி எதிர்ப்பும் தாலி மறுப்பும் குறிப்பாக தாலியை அணிந்து கொள்கின்ற பெண்கள் சமுதாயத்தின் மத்தியில் தாலியை மறுக்கின்ற மனநிலை வளர்ந்துதான் இருக்கிறதே ஒழிய அது ஒரு நாளும் தெரிந்து விடவில்லை. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, இன்றைய தினம் இதனை அரசியல் சக்திகள், அரசியல் கட்சிகள் தாங்கள் ஆட்சி பலத்தில் இருப்பதை பயன்படுத்தி இதை மக்கள் விரும்பவில்லை என்பதான காட்சி சித்திரங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. தாலி வந்து அகற்றும் போராட்டத்திற்கு இதற்கு முன்னால் எப்போதுமே எதிர்ப்பு இருந்தது இல்லையா? இப்போதுதான் முதல் முறையாக எதிர்ப்பு இருக்கிறதா? அதாவது எதிர்ப்புங்கிறது நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த எண்ணம் வலுப்பொங்கி இருக்குன்னு சொல்ல முடியும் கேக்குறேன். அது வந்து இப்படி அராஜகமாக நடக்கின்ற விஷயங்கள். இப்ப நீங்க எதிர் பிரச்சாரம் செய்ய எதை நீங்க அராஜகம் சொல்றீங்க? தடை என்பது ஒரு அராஜகமான விஷயம். தடை விதித்தது நீதிமன்றமும் நீதிமன்ற பிறகு தடை உத்தரவு மாறி இருக்கு. கடைசியில் இது தடை உத்தரவு. நீங்க அராஜகம் செய்ய நீதிமன்றம் சொல்றீங்களா? பாஜக தடை விதிக்கல. தமிழகத்தில் பாஜக ஆட்சியிலும் நானும் பாஜகன்னு சொல்லல. ஆனால் தடை குறைப்பது அராஜகம் சொன்னா ஒரு நீதிபதி தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். 2 நீதிபதிகள் தடை விதிக்க சொல்லிருக்காங்க. 2 பேர்ல யார் செஞ்ச அராஜகம் சொல்ல போறீங்க? ரைட், நான் ஃபைனல் வெர்டிக்ட் வரட்டும். இப்ப தீர்ப்பு என்பது அராஜகம் சொன்னது யாரு? அராஜகம் என்று சொல்வது இப்படிப்பட்ட இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தடை வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகி அதற்கான முயற்சிகள், அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் நல பணிகளுக்கான எத்தனையோ வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரே ராத்திரியில் நீதிமன்றத்தினுடைய விடுமுறையில் அனைத்து எந்திரங்களையும் இயக்க வைத்து இப்படிப்பட்ட தடையை பெற்று தடை வாங்கி அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்ட பிறகு மீண்டும் பெரியார் திடலுக்கு முற்றுகையிடுவோம் என்று சென்று அங்கு வன்முறை செயல்கள் உட்பட நிகழ்த்துகின்ற இந்த ஒட்டுமொத்த போக்கினை நான் அராஜகம் என்று சொல்லுகிறேன். வன்முறை செயல் இது நடக்கல அப்படிங்கறத நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு நாராயணன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல இது வந்து நடப்பது முதல் முறையாக இல்ல. ஏற்கனவே அறிவியல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி திராவிட இயக்க மாநாடுகளோ கூட்டங்களோ நடக்கக்கூடிய இடங்கள்லாம் இது போல வந்து சுயமரியாதை திருமணங்கள் என்ற பெயரில் அவர்கள் வந்து தாலி இல்லாத திருமணங்கள் செய்து நடத்திக் கொள்வதும், அங்கு யாரேனும் விரும்பினால் அவர்கள் வந்து ஏற்கனவே அணிந்திருக்கக்கூடிய தாலி அகற்றுவது வந்து இது முதல் நிகழ்வே அல்ல. ஆனால் இப்படி ஒரு எதிர்ப்பும் அதிருப்தியும் கடுமையாக சொல்லும்போது அவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய தாலியை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அடுத்த ஒரு தாலியை தொடவில்லை. அப்படிங்கும்போது இந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் உங்கள் பக்கம் ஆட்சி வந்திருக்கிறது, மக்கள் ஆதரவு ஏதோ பக்கம் ஒரு காரணத்தால் திரட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தவிர வேற இருக்க முடியும். தொடர்ந்து பல ஆண்டு காலமாகவே இந்து மத வழக்கங்களை, பழக்கங்களை, நம்பிக்கைகளை திராவிடர் கழகமானது தொடர்ந்து அவமதித்து அதற்கு எதிராக செயல்பட்டு, திராவிடர் கழகங்கள் இந்து மதம் மட்டுமல்ல, அதனுடைய நோக்கமே தமிழர்களை காட்டுமிராண்டி என்று சொல்லி, தமிழன் காட்டுமிராண்டி என்று சொல்லி, தமிழ் பெண்கள் ரவிக்கை அணிந்ததால் தான் சேலை அந்த துணியினுடைய விலையை உயர்ந்தது என்று சொல்லும் அளவிற்கு அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து தமிழ் பெண்களையும் இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையான நிலை. உங்களுக்கு தெரியும், வேற ஆட்கள் வேற சந்தர்ப்பங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்முடைய காலத்தில் நடப்பது தான் நாம் பேச வேண்டும். அப்போ அதுபோல இந்த திராவிடர் கழகமானது பெரும்பான்மையான இந்துக்களை நிந்தனை செய்து அதன் மூலம்
இதை ஒரு தொழிலாக கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அவர்கள் இதை செய்யறதுக்கான உரிமை இருக்கிறதா? நீங்க தொழில் பாருங்க, வியாபாரம் பாருங்க, பணம் பாருங்க, உங்களுடைய நோக்கம் அது. அவர்கள் இதை கொள்கையாக கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, அவர்களுக்கான ஆதரவாளர் இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் சரி என்று பட்டதை செய்வதில் என்ன நீங்கள் பிழை காண முடியும்? அவர்களுக்கு இயக்கம் இருக்கலாம், ஆதரவாளர்கள் இருக்கலாம். இன்னைக்கு அதான் நடந்துச்சு. இன்னும் பெருசா அவங்க எல்லாருக்கும் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, இந்த நம்பர் கொடுங்க, உலகம் தமிழகமே திரண்டு வரப்போகிறது, 6 கோடி தமிழகமே வரப்போகலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தமே 21 பேர். இந்த 21 பேர்ல உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பணம் கொடுத்து கூட்டு வந்த கூட்டமா என்னன்றது நமக்கு தெரியாது. இல்ல அப்படிதான் பேசுவாங்க, வேற வழி இல்லை என்று சொன்னால் இல்லங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், இல்ல ஒரே ஒரு சொல்லுங்க, நான் வரைக்கும் போறேன். இது போன்ற விமர்சனம் வைப்பது மூலமா நீங்க யாரை பற்றி பேசுறீங்களோ அவங்களுடைய மரியாதை குறைவதை விட நான் பேசுறவங்களுடைய எண்ணம் தான் குறைவதை நான் பொதுவா பார்த்திருக்கிறேன். உங்க தகவலுக்காக பணம் வந்து கொடுத்த கூட்டமா இருந்தால் அது அவர்களுக்கு தான் அவமரியாதை, சொல்ல வேண்டியது அவமரியாதை. அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஆதாரம் தெரியாம ஆதாரம் இல்ல, இவங்களுக்கும் ஆதாரம் கிடையாது அவங்க யாருன்ட்டு. நான் என்ன சொல்றேன், 21 பேருடைய எல்லாமே இருக்குது. அவங்க அத்தனை பேரும் யாருமே பப்ளிக் இல்ல. இவங்க பப்ளிக் உள்ள பேர் வருவாங்க அப்படின்னு எளிமையான நாடகம். திராவிட இயக்கத்தில் யாரும் மறுக்க வேண்டாம். நான் ரொம்ப எளிமையா மறுப்பேன். நீதிமன்றம் பாத்தீங்களா? நான் நானும் பார்த்தேன். என்ன சொல்றாங்க திராவிட இயக்கத்துடைய அந்த யூடியூப்ல நம்முடைய அருள்மொழி அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அதிகம் பேசிட்டோம், இவங்களுக்கு அதாவது இந்த தம்பதிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும், இவங்க தம்பதிகள்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தும் பொழுது உற்றார் உறவினர், அதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நாம சாதாரணமா நம்மளுடைய இதுல அது இந்துவா இருந்தாலும் சரி, இல்ல திராவிடர் பாரம்பரியமா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி வேணா வச்சுங்க, உற்றார் உறவினர்களை தான் கூப்பிடுவாங்க. ஏன் நீங்க உற்றார் உறவினர்களை கூப்பிடாத எங்க இருந்தா தர்மபுரியில இருந்து, சிதம்பரத்துல இருந்து, மாயவரத்துல இருந்து யாரு கூட்டின்னு வரீங்க? அப்படி என்றால் விரும்புறாங்கன்னா அப்போ இவர்களுடைய உற்றார் உறவினர்கள் விரும்பவில்லை தான் அர்த்தமாவது. அவங்க அவசியமே இல்லையே. அவசியம் இல்ல. நான் சொல்றேன், காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும், எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே தேவையில்லை. நீங்க ஏன் உற்றார் உறவினர் கூப்பிடுங்க? அவர் விருப்பம் திருமணம் பண்றவங்க ஓடி போய் பண்ணிப்பாங்க சார். ஓடி போயினா குடும்பத்தை விட்டு வெளியே போய் கேட்கிறேன். ஒரே விஷயம் தான் சார், நேற்று ஸ்டே கொடுக்குறாங்க இல்லையா? எளிமையா புரியக்கூடிய விஷயம், நீதிமன்றம் தடை பிறப்பிக்கிறது, நீதிமன்றம் ஆதரவு தெரிவிக்கிறது, மாற்றி மாற்றி உத்தரவுகளும் பரபரப்பு இருக்கும் போது பொதுமக்கள் நீங்க தவறா சொல்றீங்க. இது பப்ளிக் ப்ரோக்ராம். அவங்க 10 மணிக்கு தான் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஏன் 7 மணிக்கு நடத்தினாங்க? 7 மணிக்கு அவங்க 7 மணி நடத்தும் போது தடை இல்ல. நீ 7 மணிக்கு நேற்று உங்களுக்கு தடை நீக்கிட்டாங்க. ஆமா, நீங்க 10 மணிக்கு நடத்துறதா விளம்பரம் கொடுத்திருக்கீங்க, எல்லாரும் போன் பண்ணிருக்காங்க. அப்ப 10 மணிக்கு 7 மணிக்கு அவங்க சொன்னது இதுல இருந்து இது ஒரு திட்டமிடப்பட்ட இந்துக்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய உங்களுடைய பிரச்சனை 10 மணிக்கு ஏன் நடத்தலங்கிறதா, இந்த பிரச்சனை ஏன் நடத்தினாங்கிறதா இல்ல. அதாவது இப்படி பேசலாம், ஏதாவது இப்படி பேசுறது மேல்முறையீட்டிற்கு இந்த அரசாங்கம் சென்று விட்டது என்று புரிந்து விட்டது. அதனால கண்டிப்பாக தீர்ப்பு நமக்கு பாதகமாக வந்தால் என்ன செய்வது அப்படிங்கறதுனாலதான் இந்த பிரச்சனைய. ஏன் 7 மணிக்கு வைக்கிறீங்க? தைரியம் இருந்தா 10 மணிக்கு வைங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா பொது இடத்துல இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்யுங்க. யாரும் தேவையில்லை, எந்த இயக்கமும் வேணாம். இதற்கு பொதுமக்கள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். நாராயணன், அதாவது உங்கள் தகவலுக்காக, நேற்று இன்று கால் நடந்தது பெரியார் திடல்ல. அவர் சகோதரி சொன்னது போல ஏற்கனவே இதற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள், இது போன்ற தாலி அகற்றுவதாகட்டும், இல்லாட்டி சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளாட்டும், பொது மேடைகள்ல தான் நடந்திருக்கு. நடக்கல. நான் சொல்றது 100 நடந்திருக்கு சார். 100 நடந்திருக்கலாம். அன்னைக்கு எதிர்ப்பு எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. நாம் இன்றைய தினத்தில் நடந்ததை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 10 மணி டைம் கொடுத்தீங்க, அதுக்கு முன்னால ஏன் 7 மணி பயம்? அவங்களுடைய உரிமை பொதுவாக அறிவிச்சீங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள செஞ்சீங்க. இந்த 20 பேருக்கு நீங்க லெட்டர் அனுப்பிச்சு பண்ணீங்க, அவ்வளவுதானே சிம்பிள். இது ஒரு பொது நிகழ்ச்சியா நீங்க அறிவிக்க வேண்டிய அவசியம் ஒரு அடையாளம். 10 மணிக்கு நேரத்தில் ஏன் பயம் தானே? சிம்பாலிசம் ஒரு அடையாளம். அது எப்படி சிம்பாலிசம் ஆகும்? எங்க தாலி சிம்பாலிசம் ஒரு அடையாளம்னு சொன்னா அது தவறுன்றீங்க. உங்களுக்கு இது ஒரு சிம்பாலிசமா?
இதுதான் திராவிட கொள்கையா பயன்படுத்தினேன். எதிர்குறியீடுகளை உருவாக்குதல்ங்கிற வார்த்தையை தான் நான் என்ன கேட்கிறேன், திராவிடர் கழகங்களும் சரி, நம்ம நண்பர் குமரேசன் போன்றவர்களும் சரி, விகிதாச்சார அடிப்படை வேணும்னு சொல்றவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 99.9% இந்துக்கள், இந்து பெண்கள் தாலியை புனிதமாக இந்து மதத்தினுடைய கடவுளாக நினைக்கும் பொழுது அதற்கு எதிராக கொச்சையாக பேசுகிறவர்களை, அதற்கு எதிராக பேசுகிறவர்களை கண்டிப்பாக தண்டிக்கவே வேண்டும் நான் சொல்றேன். அதான் உண்மை. கருத்து சுதந்திரம் ஒண்ணு இருக்கா? எது வேணா சொல்லலாமா கருத்து சுதந்திரம்? நீங்க சொன்ன மாதிரி அப்ப கருத்து சுதந்திரம் யாரும் பேசக்கூடாது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் திரு நாராயணன் கேட்க விரும்புறேன். கருத்து சுதந்திரங்கள் எதனால சொல்லிடலாமா நிச்சயமா சொல்லக்கூடாதுங்கிற மாற்று கருத்துல இந்துக்களுடைய உணர்வு புண்படுமானால், இந்துக்கள் மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு சொல்லி யாருடைய உணர்வு புண்படுமானால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை கூடாது என்று மட்டும் சொல்லலாமா? அது கருத்து சுதந்திரம் சேர்மாங்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, திராவிட கழகம் நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில் திராவிட இயக்கத்தில் வந்ததாக சொல்லக்கூடிய திமுகவோ மதிமுகவோ இது போன்ற கட்சிகளோ ஏன் பங்கேற்கவில்லை, ஏன் ஆதரவு கூட தெரிவிக்கவில்லை? அப்போது திராவிட இயக்கத்துடைய சிந்தனை, திராவிட கழகத்துடைய சிந்தனையை இந்த கட்சி கூட ஏற்கவில்லை. தாலி அகற்றும் போராட்டம் சாதனையா சர்ச்சையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும். தமிழக அரசு மற்றும் அதிமுக சார்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ திரு சமரசுந்தரம் கேட்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனையில இந்து இயக்கங்கள் தங்களுடைய மத உணர்வு, தங்களுடைய மன உணர்வு புண்பட்டதாக வழக்காடுறாங்க. அது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழக அரசு ஏன் இந்த தாலி அகற்றும் போராட்டத்திற்கு தடை கோருகிறது? இதற்கான தடைக்கான முயற்சி தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இது வெளியில ரோட்ல நடத்தக்கூடிய பிரச்சனை இல்ல, அவர்களுடைய பெரியார் திடல நடத்தக்கூடிய விஷயம். அங்க கல்யாணம் நடந்திருக்கு, இது மாதிரி 102 பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு, 1008 விஷயங்கள் நடந்திருக்கு, கருத்தரங்கங்கள் நடந்திருக்கு. அது போல அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. இதுக்கு தமிழக அரசு தடை ஏன் கவுருது? அதாவது பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்றார். எண்ணங்கள் அதிமுக அரசு எந்த விதம் தான் கேட்கிறேன். அதுதான் இப்ப சொல்ல வர. அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொன்னார்கள், இவர்களுடைய கருத்தை இவர்கள் சொன்னார்கள். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஒரு அரசாங்கம், ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டிலே என்ன நடந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எங்களுக்கு தானே இருக்கிறது. போராட்டம் நடத்தினா, அவர் அமைதியான முறையில் நடத்தினா, ஒரு நிகழ்ச்சியா நடத்தினால், ஒரு ஆர்ப்பாட்டம் கூட கிடையாது. அதை நடத்துற அனுமதி விட்டு அது உடனே தடை செய்யுங்க, அது வேண்டாம் சொல்றதுதான் அரசுடைய கவனிக்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய விஷயமா? ஒரு கல்ச்சரை, கலாச்சாரத்தை எங்க வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் இழிவுபடுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டாம் என்ற பெரியார் சொன்னார். அப்படின்னு திராவிடர் கழகம் நடத்திய போராட்டம் அதிமுகவின் பார்வையில் இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது, இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்தக்கூடியது அதிமுக நினைக்குது. இந்து மக்கள், தமிழ் மக்களை, தமிழகத்தின் கலாச்சாரம் என்ன, தமிழக பண்பாடு என்ன, தமிழக நாகரிகம் என்ன, இது ஒரு சட்டம் ஒழுங்கை தாலி கட்டுவதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டு. ஆமாம், இல்லை என்று யார் சொன்னது? காவியங்கள் எல்லாம் பாருங்கள், காப்பியங்கள் எல்லாம் பாருங்கள், எதை வேண்டுமானாலும் புரட்டி பாருங்கள். இது தொடர்பாக பேரறிஞர் அண்ணா கலந்துட்டு ஒரு பெரிய விவாதம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு நினைவுல இருக்கும் நினைக்கிறேன். என்னோட உங்களுக்கு படுத்த அனுபவம் உண்டு. அதுல எவ்வளவு கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியும். பெரியாரை நான் மனித இனம், பெண்ணும் மனித இனம் எங்கே வந்தது கலப்பினம் என்று கேட்டவன் நான். கலப்பு திருமணம் என்று போட்டதில்லை. அண்ணா எனக்கு சமரசம் என்று பெயர் வைத்தவர். எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு எல்லா ஒரு எந்த வகையில் கொடுத்தவர்? பெரியார் அம்மா அவர்கள் தான் கொடுத்தார். வீரமணி அவர்களே எம்ஜிஆரிடம் கொண்டு போய் சேர்த்தவன் நான். ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மூடன் ஒரு வைரக்கல்லை எடுத்து கடலிலே போட்டு விட்டால் 100 அறிவாளிகள் சேர்ந்தாலும் அதை எடுக்க முடியாது. திணறணும். ஒரு விஷயத்தை, ஒரு நாடகம், இது ஒரு நாடகம். இதுவே இப்பொழுது கடவுளை அகற்றும் போராட்டம் ஒரு நாடகமா? நாடகம். பெரியார் கடவுளை எதிர்த்தார். எந்த கடவுள் கோயிலாவது போய் சிலையை உடை என்று சொன்னாரா? நீங்க ஒரு சிலையை செய்யுங்க, அது எடுத்துட்டு போய் முச்சந்தியில உடையுங்கன்னு தான் அவர் சொன்னார். அண்ணாவிடம் போய் கேட்டார்கள், என்னங்க பெரியார் இப்படி சொல்றாருன்னா, அவர் சொன்னார், நீங்க சிலையை செஞ்சு கொண்டு போய் முச்சந்தியில போட்டு உடைக்கவும் வேண்டாம், விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காயம் உடைக்க வேண்டாம். அதான் சொல்லிருக்காரு. தாலி பற்றி சொல்லுங்க. பெண்களின் மனித தன்மை அற்றதற்கும் அவர்களது சுயமரியாதை அற்ற தன்மைக்கும் இந்த பாழும் தாலியே அறிகுறியாகும். புருஷர்களின் மிருக சுபாவத்திற்கும் இந்த தாலி கட்டுவதே அறிகுறியாகும். ஆனால் தங்களை ஈனப்பிறவி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த வார்த்தை பிடிக்காதுதான். நான் சொல்லக்கூடிய வார்த்தை பிடிக்காது, பெரியார் சொல்லக்கூடிய வார்த்தை பிடிக்காதுதான். இப்போது தாலி கொட்டி கட்டிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி வந்திருந்தால் அறுத்தெறியட்டும்.
சொன்னார். அதுதான் சொல்றேன். நீங்க முட்டை இருக்குது பாருங்க, தானாவே வெப்பத்துல வெளியே வந்தா குஞ்சு பொரிக்கும். நீங்க முட்டைய அழுத்தி அழுத்தம் கொடுத்தா குஞ்சு பொரிக்காது, செதஞ்சு போகும். ஒரு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல, அது கால வகை. அதான் அவங்க சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா பெண்ணடிமை தொடர்ச்சின்னா இன்னைக்கு பெரியார் அவர்களே தாலி கட்டியவர்களை கழட்டுங்கள் என்று சொல்வது ஒரு வாத பொருளாக எடுத்துக் கொள்ளலாமே தவிர அதற்கு ஒரு திட்டம் போட்டு அவர் எந்த நிகழ்ச்சியும் நடத்துவதாக எனக்கு தெரியவில்லை. இல்ல, பெரியார் இயக்க மேடைகள்ல இது 100 முறை நடந்திருக்கு. இப்பதான் சொன்னோம் பெரியார் இயக்க மேடையில் பெரியார் என்பது வேறு. தாலி கட்டாமலே திருமணம் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்குல்ல. அதோட அடையாளம் ஒரு இலக்கணம் சொல்லிடுறேன். கண்டால், கண்டேன், கட்டுண்டோம், காலம் வந்தது, கல்யாணம் செய்து கொண்டோம், அதான் முடிஞ்சு போச்சு. சரி, நல்லா இருக்குது. நான் என்ன கேக்குறேன், தாலி கட்டாமலே திருமணம் நடந்திருக்கு இல்லையா? இருக்கு. சுயமரியா திருமணம் உங்களுக்கு தெரிஞ்சதுதானே? பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாருமே அதை பாத்துருக்கீங்கல்ல. அப்ப தாலி கட்டாமலே திருமணம் என்பதோடைய பொருள் என்ன? தாலி என்பது முக்கியமான பொருள் அல்ல, தாலி என்பது ஒரு அடையாள குறியீடு அல்ல, தாலி தேவையில்லை. தாலி இல்லாமல் திருமணமே செய்து கொள்ள முடியும் என்றால் தாலி வேண்டாம் என்று ஏன் முடிவெடுக்க கூடாது? அதுதான் செய்யறாங்க அவங்க. சுயமரியாதை திருமணம் தமிழகத்தில் சட்டபூர்வமானது. கொண்டு வந்ததே நாங்க தான். என்னதான் பெரியார் கொள்கைக்கு அண்ணா கொள்கை விரோதமா பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க பெரியார் என்ன சொல்றாரு, அண்ணா என்ன சொல்றாரு? பெரியார் சொன்னா படிச்சு காட்டினேன். கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை இன்னைக்கு இல்லை சொல்றாரு. ஒன்றே ஒருவனே தேவைன்னு அண்ணா சொல்றாரு. ரெண்டு பேருக்குள்ள தாலி எல்லாம் கட்டிக்கணும் அண்ணா சொன்னாரா? தாலி கட்டிக்கணும் சொன்னாரா? சுயமரியாதை திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? இங்க உண்டு. சுயமரியாதை திருமணத்தை தாலி உண்டா சார்? சார், சுயமரியாதை திருமணத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தாலி கட்டுவதும் கட்டாததும் அவர்களுடைய சட்டபூர்வ உரிமை இருக்கிறது. அது தெரிஞ்சுக்க. தாலி கட்டாமலே பொதுமக்கள் முன்னிலையில திருமண ஒப்பந்தம், இருமண ஒப்பந்தம் போட்டுட்டாங்க முடியும். ஆனால் கட்டி இருக்கிற தாலியை எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. பெரியார் அவர்கள் கூட நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் யாரும் அதை ஆதரிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம், நடைமுறைப்படுத்த வேண்டாம். உங்கள் பகுத்தறிவுக்கு விடுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரி என்று பட்டால் நீங்கள் எடுக்கலாம், இல்லாவிட்டால் 21 பேருக்கும் தங்களுடைய பகுத்தறிவுக்கு இந்த தாலி தேவையில்லைங்கிற முடிவுக்கு வர்றாங்க. சார், அவங்க ஆக்டர்ஸுங்க, நாடகங்க, அது என்ன அது டிராமா குழுங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களை அவமானப்படுத்துறீங்க. நீங்க அதை விட்டுட்டு அந்த 21 பேர் அவமானப்படுத்துறீங்க. இந்த 6 கோடி பேர் அவமானப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு திராவிடர் கழகம் இந்த நாட்டை நாசப்படுத்தி இருக்கிறது. என்ன புரியல? அத்துமீறி நடந்த விஷயத்தை நாங்களே பேசக்கூடாது. புரியல? கடந்த வாரம் இதே வீரமணி அவர்கள் இதே ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் துணி நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு வக்கீல் தெரியுமா என்று கேட்டார். அந்த வக்கீலுக்கு மேல்முறையீட்டிற்கு ஒரு மனு சென்றிருக்கிறது, அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியாதா? சட்டவிரோதம் கிடையாது. ஒரு வக்கீல் தெரிய வேண்டாம். அவர் திராவிடர் கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, உங்களிடம் பேசும்போது துணி நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு பேசினார். உண்மையா இல்லை? அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த மரியாதை கொடுக்கணும்ல. நீங்க இந்த சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்கல சார், சட்டத்திற்கு மரியாதை கொடுங்க. கொடுக்கலையே. சட்டத்தை கையில எடுத்துக்காதீங்க. திராவிடர் கழகங்களை போலவும் திராவிடர் கழகம் போல கொண்டே போட்டாங்க. ஒரு நிமிஷம், நான் முதல் கட்ட கருத்து குமரேசன் போயிட்டு வரேன். உங்கள்கிட்ட வரேன், தயவுசெய்து நீங்க குறுக்கிடுங்க. திரு குமரேசன், நான் கேட்க விரும்புறது 2 விஷயம் நம்ம பாத்தீங்க. ஆதரவான கருத்தும் எதிரான கருத்தும். அரசுடைய பார்வையும் கூட தாலி அகற்றும் போராட்டத்துக்கு எதிரான தான் இருக்கிற திரு சமரசத்துடைய கருத்து மூலம் கேட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு மகாராஷ்டிரால முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை கூடாதுன்னு ஒரு எம்பி எழுதும் போது நாடு முழுக்க கொந்தளிக்கிறது. கட்சி, ஜாதி, மத பேதம் இல்லாமல் எல்லா ஊடகங்களும் முதல் பக்கத்துல இது சர்ச்சைக்குரிய கருத்து என்று பதிவு செய்கின்றன துணிச்சலாக. அப்படியானால் இஸ்லாமியரோட உணர்வை புண்படுவதை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப தெளிவா பதிவு செய்யும். இதை மாற்று கருத்தை இல்ல, அப்படி சொல்ல முடியாது. சட்டவிரோதம். பாஜக அமைச்சர்களே பலர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். அப்படிங்கும் போது இஸ்லாமியர் உணர்வு புண்படக்கூடாதுங்கிற ஒரு சீரியஸா இருக்கும். இந்துக்களுடைய உணர்வு புண்படக்கூடாதுங்கிறதுல அது அவங்க கேள்வி எழுப்பல ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா? அதாவது தாலி கட்டி கொள்கிற இந்துக்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு யாரும் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா
ஆனா அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கு. 18 வயது அடைந்த அத்தனை பேருக்கும் அந்த உரிமை. இன்னும் சொல்ல போனா மூளை வளர்ச்சி அற்றவர் என்று சொல்கிறோமே அவர்களுக்கும் அந்த உரிமை நம்ம கொடுக்கலங்கிறதா விஷயம். ஆனா அந்த பிரச்சனை இது ஒன்றாக பார்க்க கூடாது. நண்பர் சொன்னாரு, நான் கேட்கறது 99% இந்துக்கள் ஏற்றுக்கொண்ட வழக்கம் சொன்னாரு. ஜனநாயகத்தோட உன்னதம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த 1% மாற்று கருத்து இருக்கு பாருங்க, அவங்களுக்கு முழு மரியாதையும் சமத்துவம் கொடுக்கறதா உண்மையான ஜனநாயகம். நிச்சயம் அதை கொடுக்க தயாராக இல்லைங்கிறனாலதான் இவ்வளவு சத்தம் வருது. இல்ல நிச்சயம் அழகா சொன்னீங்க. சிறுபான்மை மதத்திலேயோ ஜாதியிலேயோ மொழியிலேயோ இனத்திலேயோ எண்ணிக்கையிலேயோ எங்கேயாவது குறைவா இருந்தாலும் அவர்களை உள்ள சேர்த்துக்கணும். ஆனா நடைமுறை உண்மை அப்படி இருக்கிறதுங்கிற உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஓட்டு குறைவா வாங்கினாலும் அவர் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. ஒரே ஒரு ஓட்டு, இதுதான் நடைமுறை உண்மை. நாம தத்துவம் பேசலாம், நடைமுறையில் உண்மை இல்லைங்கிறது சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டு இவர் குறைவானான்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த ஒரு ஓட்டு கூட இவரை ஏற்றுக்கல எதிர்பார்க்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, உணர்வுகள் புண்படக்கூடாது என்றால் யாருடைய உணர்வும் புண்படக்கூடாது. அதுதான் நான் பார்க்கணும். ஒரு விஷயம், நான் பிரச்சாரம் பண்றேன், தாலி கட்டிக் கொள்வது பகுத்தறிவு அல்ல, இது ஒரு அடிமையுடைய சின்னம் சொல்லிட்டு நம்ம பெரியார் இயக்கம் காலகாலமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கலாம். தாலி அகற்றும் போராட்டம் வருது, அது இன்று சென்டிமெண்டலாக தமிழ் புத்தாண்டு என்று தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள்ல பண்ணும்போது இன்னைக்கு காலைல டிவியில பார்த்துட்டு என்கிட்ட பலர் போன் பண்ணி என்னங்க நல்ல நாளதுமா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறீங்க, செய்தியா போட்டானுங்க, 20 பேர் ஆக்சிடென்ட்ல இருந்தாலும் நான் போட்டுதான் நீங்க நல்ல நாள் வெள்ளிக்கிழமை 6 மணி மேல ஆக்சிடென்ட் செய்து போட முடியாது, முடிவு முடியாது. நான் விளக்கம் சொன்னேன். உணர்வுபூர்வமான விஷயம் தான் அதுல உள்ள மெசேஜ். மிக நல்ல உண்மை. இது ஒரு நீங்க குறுக்க வரீங்க பாருங்க, அந்த நேரத்துக்குள்ள சொல்லக்கூடிய விஷயம் அல்ல என்றாலும் கூட, ஆனா இந்த பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி. கலாச்சாரம் இதெல்லாமே காலங்காலமாக அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற விஷயம் அல்ல. ஏன்னா பல பேர் அப்படிதான் கலாச்சாரம் பண்பாடுனாலே பழசாக 1000 ஆண்டுகளாக எது இருந்துச்சோ அது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்வதுதான் கலாச்சாரம், அதை அப்படியே பாதுகாப்பதுதான் கலாச்சார பெருமை என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி அந்த கால சிறு மாற்றத்தை பற்றி யாராவது ஒருத்தர் பேசினா கூட உடனே புண்பட்டு போகிறார்கள். அந்த புண்படுத்துதல் எங்க இருந்து வருகிறது தெரியுமா? மக்கள் இருந்து ஏதோ என்னுடைய நம்பிக்கையை புண்படுத்திட்டதாக வரல, மாறாக என்னுடைய நம்பிக்கை புண்படுத்தப்பட்டதாக சில பேர் வேண்டுமென்றே சகோதரி மக சரியா ஒரு அரசியல் நோக்கத்தோடு கிளப்பிவிடப்படுகிறது என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு மாற்று கருத்து என்று வந்தாலே, இப்ப நீங்க ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த கருத்தை சொன்னாலே புண்பட்டு விடுகிறது. அப்ப எப்படிதான் என்னோட கருத்தை பதிவு செய்ய மாற்று கருத்தை இப்ப இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டது போலவே, இதற்கு முன்னால் 1000 வாதங்கள் பார்த்தது போலவே என்னுடைய கருத்தை இல்ல எல்லாருடைய மாற்று கருத்தையும் தெரிவிப்பதற்கான உரிமை உண்டு. நிச்சயமாக உங்களுடைய மனம் புண்படக்கூடாது, அதில் நீங்க கவனம் செலுத்தானோ. உங்களுடைய மனசு புண்படுங்க நான் என்ன செய்ய முடியும், நான் கருத்து முடியும் சொல்லவே முடியாது. மனசு அதாவது இது கருத்து, இது ஒரு மாற்று கருத்துக்கான பிரச்சாரம். ஆனா அப்ப நான் அதான் சொல்றேன், மாற்று கருத்தை சகித்துக் கொள்ளவே முடியாதுங்கிறதா கலாச்சாரமா வைத்துக் கொள்ள. உதாரணமா இது இப்ப நான் சொல்லல, இன்னைக்கு சொல்லல, இவர்கள் தொழுது போட்டுக்கிற புராணத்துல இருக்கிறது. ஒரு நக்கீரன் மாற்று கருத்தை சொல்றான், பெண்களுக்கு இயற்கையில கூந்தல்ல மனம் இருக்க முடியாது. நீங்க சிவனை ஏத்துக்கிறீங்க, நீங்க சிவனை ஏத்துக்கிறீங்க, நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க சிவனை ஏத்துக்கிறீங்க, என்னுடைய வாக்கியத்தை முடிக்காம நீங்க உதாரணம் சொல்லுவீங்க. இந்த பக்கம் போனா அது புராணம், நீங்க இந்த பக்கம் போனா உதாரணத்துக்கு நீங்க எந்த பக்கத்தையும் சொல்லுங்க. சிவனுடைய கதை, சிவபுராணத்தை, நக்கீரர் அளிக்கப்பட்ட விஷயத்தை, நக்கீரர் சாம்பலாக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது நான் அறிவியல் பூர்வமான விளக்கம் சொல்லட்டுமா? நீங்க நான் சொல்றேன் இல்ல, நீங்க இல்லையா? இல்லங்க, இந்த கதையை இந்த கதையோட கோட்பாடாக தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த கோட்பாட்டுல என்ன சொல்றாங்க, நீங்க இருங்க, நீங்க தயவு செஞ்சு அதோட நிறுத்தாது. சரிங்க, நீங்க சிவபெருமான் எரிச்சது சிவபெருமான் தோற்று போனோட அடையாளம் நான் பதிவு செய்யறேங்க இந்த இடத்துல. நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாற்று கருத்து சொன்னவர்களை வதைத்ததனுடைய வெளிப்பாடு தான் சிவபெருமானோட கதையாக வருது நான் சொல்றேன். ஆனா பிற்காலத்தில் நிஜம் காட்டுறது எப்படி காட்டுகிறது? சிவபெருமான் பதில் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சிவபுராணம் என்பதும் சிவனுடைய கதையும் உண்மையா கட்டுக்கதையா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேங்க, நீங்க சொல்லுங்க விஷயத்தை புராணமாக சொல்லுங்க சார். ஒரு அப்படி சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு நீளமா கேள்விக்கு நான் சொல்றேன், கதையும் சொல்லுங்க. மாற்று கருத்தை சொன்னவர்கள் வதைக்கப்பட்டால் என்பதற்கான கதை வடிவம் அது.
ஆனா அப்படிதான் ஆயிரம் புராணத்தை சொல்லி ஒரே ஒரு நீங்க உங்களுடைய கொள்கை இருக்குது. இருங்க, நான் நீங்க பேச நீங்க எதிர்பார்க்கிற பதில குமரேசன் எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் நீங்களே சொல்லிட்டு போலாம். என்னுடைய இருங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு பக்கத்துல உறுதியாக பேசணும், இந்த பக்கம் அந்த பேசணும், இந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல. அப்படிலாம் வாக்கியத்தை முடிக்க விட மாட்டேங்கிறீங்க. ஒரு புராணத்தை தெய்வீக அடிப்படையில் நம்புவது என்பது வேறு, அந்த கதைகளில் மூலமாக பரப்பப்பட்ட பிரச்சாரத்தையும் அந்த உணர்வையும் எடுத்து சொல்வது என்பது. அடுத்த வாக்கியத்தை சொல்ல விடல நீங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, ஏன் குறுக்க வரீங்க? அவர் அவர் இல்ல, அதாவது இந்த புராணத்தை அவங்க ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொள்ள சம்பவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அந்த கோட்பாட்டு அடிப்படையில் சொல்ற மாற்று கருத்தை சகித்துக் கொள்கிற மனோபாவம் இல்லைன்னு அதை அதோட நிறுத்திக்கல. அதுக்கப்புறம் எத்தனையோ ஏடுகள், எத்தனையோ இலக்கியங்கள் ஆற்றில வீசப்பட்டிருக்கின்றன, வைகையில வீசி எறியப்பட்டிருக்கின்றன, நெருப்பில வீசப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் மீண்டு வந்ததுல ஒன்றுதான் நம்முடைய திருக்குறள். அதுல இருந்து மீண்டு வந்தது ஒன்றுதான் நாலடி. அப்படின்னா என்ன, எதிர்நீச்சல் கோட்டா வந்துருச்சு, நெருப்புல எரியாம போச்சான்னு மக்கள் போராடி அதெல்லாம் பாதுகாத்து வந்திருக்காங்க சார். அது மட்டும் இல்ல, நம்முடைய மரபு கேளுங்க கேளுங்க, பல மரபுகள் சொன்னாரு. மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவார்கள். நான் இன்னமும் திடமா என்ன ஆதாரம் வீசினாங்க, ஒரே ஒரு ஏடு மட்டும் எதிர்நீச்சல் போட்டு ஏத்துப்பீங்களா நீங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்து ரீதியாக அன்றைக்கு திருக்குறளை பாதுகாத்தார் என்பதால் நீங்க அதான் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கிறப்ப நான் சொல்ல முடியாது. சமரசம் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, தமிழ் கலாச்சாரம் என்ன சார்னு அவர் கேள்வி கேட்டார். உண்மைதான், தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? மாற்று சிந்தனை அனுமதிக்கிறதா சார் தமிழ் எல்லா கலாச்சாரம். எல்லா கருத்தும் என்னன்னா, அறியும் சிவனும் ஒண்ணு, இதுல அறியாத வாயில மண்ணுன்னு சொன்னா பாரம்பரியம். அது மட்டும் இல்ல, பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் சொன்னவங்க. பிறப்பால் உயர்வு தாழ்வு சொன்ன சமூகத்துல பிறப்போக்கும் எல்லா உயிரும் சொன்ன வள்ளுவனுடைய மண் இந்த மண்ணு. இப்படி சாதியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, பரத்தியாவது ஏதடான்னு இன்னும் எலும்புக்குள்ளே சதைக்குள்ளே சாதி மதம் எழுதி வச்சிருக்கான்னு கேட்ட மண் இந்த மண். இப்படி மாற்று சிந்தனை அனுமதித்த மண்ணில தான் இன்றைக்கு ஒரு மாற்று கருத்து வந்தாலே அது கேள்வி கேட்க தூண்டும், சிந்திக்க தூண்டும் என்று அதை அனுமதிக்க முடியாத ஆணாதிக்க கர்வம், ஆணாதிக்க ஆத்திரம் வன்முறையாக வெடிக்கிறது. நான் மாற்று கருத்து சொல்ல விட மாட்டேன் என்று தடுக்க வருகிறேன். இதே போல வேற யாரையா நம்ம விமர்சனம் நான் சகோதரத்தை கேட்கிற ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் கேட்க விரும்புறேன் உங்கள்கிட்ட ஓவியாட்ட. நம்ம இது உணர்வுபூர்வமான விஷயமா பார்க்கப்படுகிறது, நிச்சயமா எந்த சந்தேகம் இல்ல. பெரியார் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், தேவராகட்டும், வஉசி ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிலைகளை நாம் வெறும் சிலைகளாக மட்டும்தான் பார்க்கிறோமா அல்லது கற்களாக பார்க்கிறோமா? அவர்களை நம்முடைய உணர்வு வெளிப்பாடா பார்ப்பது இல்லையா? இது போன்ற சிலைகளுக்கு ஏதேனும் ஒரு அவமரியாதை நடந்தால் கல்லுக்கு தானே அவமரியாதை, நமக்கு என்ன என்று யாராவது விட்டு விடுவோமா? நிச்சயமாக அது உணர்வோடு தொடர்புடையதாக பகுத்தறிவாதிகளே நினைக்கிறார்களா இல்லையா? தாலி அகற்றும் போராட்டம் சாதனையா சர்ச்சா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் சகோதரி ஓவியாட்ட கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு சிலை, அது பெரியாருடைய சிலையோ, அம்பேத்கருடைய சிலையோ, தேவருடைய சிலையோ, காந்தியோட சிலையோ, யாருடைய சிலையா இருந்தாலும் அதை நாம் கல்லாக பார்ப்பதில்லை. அதற்கு ஏதேனும் ஒரு அவமரியாதை நடந்தால் நாடு கொந்தளிக்கிறது. இது பெரியாரே கூட, பெரியாரியவாதிகள் உங்களை போன்ற கூட பெரியார் சிலைக்கு ஏதேனும் அவமரியாதை நடந்தால் ஒரு கல் தானே சொல்ல மாட்டோம், பெரியாருக்கு இழைக்கப்பட்ட அவமானமா தான் பார்க்கணும். அப்ப சிம்பாலிசமா நீங்க 4 பேர் 4 விஷயம் எங்களுக்கு பிடிச்சு நாங்க செய்ய சொல்லி சொன்னாலும் கூட இன்னொருவர், இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை சமூகத்தில் நாங்க எங்களுக்கு வலிக்குதுங்க, இது வேண்டாம் சொல்லி சொல்றதுல என்ன நியாயம் இல்லாம இருக்க முடியும்? இல்ல, அதாவது உங்களுக்கு புண்படுதுன்னு சொல்ற காரணத்தினாலேயே இந்த வேலையை நாங்க ஏன் செய்யறோம், நீங்க புண்படுதுன்னு சொல்லலாம், ஆனால் செய்வதற்குரிய நோக்கம் யாரையும் புண்படுத்துவதான்னு கேட்டா அது கிடையாது. செய்வதற்கான இருங்க ஒரு நிமிஷம் இருங்க,
செய்வதற்கான நோக்கம் இந்த பழக்கத்தில் இருந்து இந்த தமிழ் சமூகம் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான். அதற்கான அதற்கு ஆதாரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது கம்பராமாயணத்துல ஆண்கள் தாலி கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு, சங்க இலக்கியங்கள் ஆண்கள் தாலி கட்டி இருந்திருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு இதோட விளக்க உரையை சொல்லி அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக மனுகலாம். பிரச்சாரம் என்பது பல வகையானது. அந்த பல வகையான வடிவங்கள்ல தான் அது நடைபெறும். இப்ப நீங்க சொன்னது போல நாங்க வைத்திருக்கக்கூடிய பெரியார் சிலை, வைத்திருக்கக்கூடிய அண்ணா சிலை, தேவர் சிலை, அம்பேத்கர் சிலை, எந்த சிலையை அடித்தாலும் கொந்தளிப்பு வரும். ஆனால் அதே நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு கொடும்பாவி கொளுத்துறாங்க. உருவத்தை அவர்களே செய்து அவர்கள் உரிமை இருக்குன்னு சொல்ல போறீங்க? இருக்குங்க, நிச்சயமாக நடந்துகிட்டு இருக்கு. இருக்குல்ல? ஆமா, அந்த உரிமை அந்த நடக்கிற இடத்துக்கு போன அராஜகம் சார். நீங்க உங்க திடல்ல வச்சு உங்க இடத்துல வச்சு இதுக்கு ஒரு மாற்று நிகழ்ச்சியை நீங்க செஞ்சா அது அராஜகம் கிடையாது. நிகழ்ச்சிக்கான வரையறை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொது நிகழ்ச்சிக்கு உள்ளார வரக்கூடாது. நீங்க நடத்துற பொது நிகழ்ச்சி பொதுமக்கள் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் வரணும், ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்க வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். மக்களாட்சி மரபுக்கே மாறாது. யார் கட்டுங்க தாலியா இருக்காங்க அந்த பெண்கள் மனமும் அவங்க அறுத்தாங்கிற வார்த்தையை உங்களோட என்னுடைய கேள்வி, அவர்கள் செய்த உருவ பொம்மையை அவர்கள் இருப்பதற்கு உரிமை இருக்குதா? உங்கள் மனம் ஏன் புண்படணும்? எனது இல்ல இல்ல, அந்த நடைமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அந்தந்த கட்சி ஊர்வலங்கள்ல அந்தந்த இல்லங்க நடந்துட்டு இருக்கிற நடைமுறை தான் சொல்றேன். நமக்கு இயல்புல மனம் புண்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் புண்படுதான் சொன்னீங்க. மனம் புண்படும் என்பது வேறு. அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது, அவ்வளவுதான். அவங்க நடத்துற ஊர்வலத்துல, அவங்க நடத்துற கூட்டத்துல. ஆனா நான் நடத்துற நிகழ்ச்சி என்பது வேறு, நான் என்னுடைய இடம் என்பது வேறு. பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைகளும் நாத்திகவாதமும் பெரிய அளவில் பரவி இருக்கும் என்று சொன்னால், அந்த இயக்கத்திலிருந்து பெரிய கட்சிகளாக மலர்ந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த போராட்டத்துக்கு ஏன் தங்களுடைய பகிரங்க ஆதரவை தெரிவிக்கவில்லை? ஏன் அந்த கட்சியை சேர்ந்த நண்பர்கள் நேரடியாக வரவில்லை? திரு வீரமணியோடு இவர்களுக்கு நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல தொடர்பு எப்போதும் வந்திருக்கிறது. ஏன் அவர்களுடைய பகிரங்க ஆதரவை தெரிவிக்கவில்லை? திரு கருணாநிதியோட நினைவு சரியாக இருந்தால் இந்த பிரச்சனை வெடித்ததற்கு பிறகு சொன்னார், தாலி கட்டுவதும் கட்டாமல் இருப்பதும் அவரவர் உரிமை என்று சொன்னார். இந்த பிரச்சார இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பழுத்த பழமாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசியல்வாதி சொல்லியிருக்கிறார், இது அவரவர் உரிமை என்று. அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் அன்போடு இளவல் என்று அழைக்கப்படக்கூடிய திரு வீரமணிக்கோ மற்ற இயக்கத்தினருக்கோ தெரியாதா இது? அவர்கள் வரமாட்டார்கள், இனியும் வரமாட்டார்கள். இதுக்கு முன்னாடியே வரமாட்டாங்க, இனியும் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா அங்குதான் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்த அந்த முக்கியமான முடிவு. தேர்தல் பாதைக்கு போனால் இந்த கொள்கைகளை பேச முடியாது. ஏனென்று கேட்டால் நாம் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கருத்துக்களுக்கு மாறுபட்டு அவர்களை திருத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடம் ஓட்டு வாங்கி இதை செய்ய முடியாது. அவர்கள் ஓட்டு பாதைக்கு தேர்ந்தெடுத்து போனவர்கள். அவர்களால் எங்களை போல இந்த இயக்கத்தவரை போல அடிப்படையான கொள்கைகளை பேச முடியாது, பேச மாட்டார்கள். உங்களுடைய பார்வையிலும் திரு பெரியாருடைய பார்வையிலும் உங்களுடைய பார்வையிலும் பெரும்பான்மை மக்கள் உங்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக அதை ஒண்ணு நான் ஆமான்னு சொல்லவே. திரு நாராயணன், கலாச்சாரம் பண்பாடு என்பது காலத்துக்கு மாறிக்கொண்டே வரக்கூடியது. நான் திரு இலகணேசனுடைய பேட்டியில் ஏற்கனவே கேட்டிருக்கேன். நம்முடைய ஊர்ல விதவையாக்கப்பட்டவர்கள் தலை முண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை உடை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. உடன் கட்டை ஏறுதலும் உடன் பள்ளி கொள்ளுதலும் தமிழருடைய, இந்தியருடைய, இந்துக்களுடைய கலாச்சாரமாக பாரம்பரியமாக பெருமையாக பார்க்கப்பட்ட காலம் உண்டு. இன்று அது சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது அவமரியாதை அறிவிக்கப்பட்டது. காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வரக்கூடிய நிகழ்வுகள். இன்று இது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இது வேண்டியது இல்லை என்பது அவருடைய கருத்தார்கள். இன்று தாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்துக்கு திருமணமான தம்பதிக்கு தாலி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்றாங்க. இதுல சட்டவிரோதம் வந்துருச்சு, காலத்துக்கு காலம் மாறுபடலையாது. இதுல யாருமே சட்ட விரோதம்னு சொல்லல. இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்களுடைய மனம் புண்படுகிறது. மாறிக்கொண்டே வந்திருக்கிறது நிகழ்வு. மாறிக்கொண்டே வந்திருக்கிறது நிகழ்வு. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கன்னியாஸ்திரி
கற்பழிக்க 71 வயது கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து விவாதம் செய்கிறார்கள். ஏனென்றால் சிறுபான்மை சப்பாத்தி ஒரு சாதாரண விஷயம். ஒரு சப்பாத்தி ஒரு ஆளுடைய வாயில வச்சிருக்கு 10,000 முறை போட்டு 10,000 முறை போட்டு இந்துக்களுக்கு எதிராக ஏன் செயல்பட வேண்டும் என்பதுதான் எதிரான விஷயம் இல்லையா? நான் கேட்ட கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. பெரியாரியவாதிகளை, பௌத்தரிவாதிகள், நாத்திவாதிகளை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்டியன்லாம் விட்டுருங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இந்துக்களாலேயே காலாகாலத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டே வந்தாங்க. ஆண்கள் அத்தனை பேர் குடிமை வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இருந்திருக்கா இல்லையா? ஆண்கள் தடுக்கம் போட்டுருந்தாங்க. போட்டுருக்கீங்களா? இப்ப இருக்கிறாங்களே. நீங்க போட்டிருக்கீங்களா? யார் இருக்காங்க? நீங்க போட்டிருக்கீங்களா? யாருக்கு தேவையா வச்சுக்கிறாங்க. யாரும் குடிமை வைக்காதீங்க. நோட்டீஸ் அடிக்கலையே, போஸ்டர் அடிக்கலையே, முடிஞ்சது. அருமையான வார்த்தை சொன்னீங்க. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு 21 பெண்களுக்கு தேவையில்லை. அந்த 21 பேர் அவங்க வீட்டுல செஞ்சுக்கிட்டோம். வெளியே பொது நிகழ்ச்சியா கொண்டு வர பெரியார் இயக்க போராட்டம் பெரியார் இயக்க போராட்டம் எங்க நடக்கும் பாஜக தீர்மானிக்குமா? நீங்க தனியா நடத்துங்க. ஏன் நீங்க பொதுமக்களுக்கு நம்பர் கொடுத்து போன் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க. மக்களை நீங்க கூப்பிடுறீங்க. உங்களுக்கு என்ன நீங்க உங்க கட்சியில உறுப்பினர் மிஸ் கால் கொடுத்து கேட்கலாம். அதுதான் சொல்றாங்க. அது வந்து நீங்க மக்களுடைய மனதை புண்படுத்துவது போல பேசுறதா விஷயம். கட்சிங்கிறது வேற. உடனே மிஸ் கால் போகாதீங்க. அது இல்ல விஷயம். இல்ல நான் சொல்றேன். நீங்க மிஸ் கால் சொன்னதால சொன்னேன். நான் கேக்குறேன். இந்துக்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு காலத்துக்கு மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. 100 உதாரணம் சொல்ல முடியும். திராவிடர் கழகம் சொல்லி மாறல, அவங்களா மாறிக்கிட்டாங்க. நீங்க ஏன் இதை சொல்றீங்கன்னா கேள்வி. உங்களுக்கு வேணும்னா தனியா போங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்த கம்யூனிஸ்ட் திராவிட கழகத்தின் ஊதவிழா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நம்முடைய தோழர் குமரேசன் போன்றவர்கள் தனியாக நீங்க வேணா மதத்தை ஆரம்பிச்சுங்க. இந்து இல்லன்னு சொல்லிக்கங்க. இந்து என்று சொல்லிக் கொள்வேன். வேண்டாம் வச்சுங்க. இந்து என்று சொல்பவன் இருக்கிற மதம் எதிராக பேசக்கூடாது. அவருடைய கருத்து முன்னாடி யாருக்கும் பேச முடியாது. முடிக்கிறேன். திரு சமரசன் கேட்க விரும்புறேன். கோட்சே பற்றிய காந்தியை கொன்ற கோட்சே பற்றி, கோட்சேக்கு சிலை வைப்பதாக இருந்தாலும் சரி, அவரை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவரை போற்றி ஒரு நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தாலும் நான் அனுமதிப்பேன் என்று நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் நேற்று சொன்னார். கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்பது அப்படிப்பட்டது என்று அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். அதை நீதிமன்றத்துக்கு இருந்த கவலையை அரசு புரிந்து கொள்ளவில்லை, அதிமுக புரிந்து கொள்ளவில்லை. நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தாலி என்ப விஷயத்தை பொறுத்தவரையில் கற்பு என்பது விசித்திரமான நெருப்பு. கணவன் ஏற்றினால் தீபம், மற்றவர்கள் ஏற்றினால் தீ. இது எங்கள் இயக்கத்தினுடைய மொத்த கருத்து. ஒன்று, கற்பு என்பது ஒரு கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் தான் வைக்கணுமா சார்? 2 பேருக்குமே தான் சார். அதனாலதான் ஆணுடைய கற்பு பற்றி என்னைக்காவது பேசியிருக்கோமா? நிறைய பேசியிருக்கோம். ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று செய்தி 1991 கும்பகோணத்தில் பூநூல் அறுப்பு போராட்டம் நடைபெற்றது. இதே தலைவர் வீரமணி அவர்கள் தான் சொன்னார். அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன். என்ன போராட்டம்? பூநூல் அறுப்பு போராட்டம் கும்பகோணத்தில். அப்பொழுது ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன். அப்பொழுது கருணாநிதி அவர் கூப்பிட்டு சொன்னார், என்ன இது நடக்குது, என்ன ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறியா வேண்டாமா கேள்வி வந்தது. உடனே இவர் கோவை ராமகிருஷ்ணன் இருந்தார். அவரிடம் சொல்லி இன்றைய புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தார். அப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் பொள்ளாச்சியில சிடி தண்டபாணி எதிர்த்து நின்று தோற்ற நேரம். அப்பொழுது அவர் சொன்னார், என்னையா இது ஆட்சி நடத்தணுமா, அவன் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அவ்வப்போது நாட்டில் சட்டம் அமைதியை கெடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். 80 வயது ஆன பிறகு இந்த நேரத்தில் இதை செய்கிறார் என்று சொன்னால் அவர் அனுபவிக்க வேண்டியது கடைசி கட்டம் இன்னும் இருக்கிறது. ஒரு மயிரை கொடுத்து அவர் அதை பார்த்து ஒரு ஜாதகம் சொல்லக்கூடியவர் இருந்தார். காசிக்கு போனார்.
ஒரு மண்ட ஓட்டு பார்த்தார். அந்த மண்ட ஓட்டு பார்த்தது உங்களுடைய நம்பிக்கை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க இது என்ன இப்ப நிகழ்ச்சி, வரலாற்று நிகழ்ச்சி நம்பிக்கையா? ஒரு நம்பிக்கை சார்ந்த மறுக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க. வரலாற்று நிகழ்ச்சி நம்பிக்கையா கும்பகோணம் நிகழ்ச்சி? அதை மறுக்கிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? அவர் சொல்லதான் நீங்க எப்படி நீங்க சொல்ல அவர் எடுக்க முடியாது. அவர் சொல்லதான் அவர் நம்ம எடுக்க முடியும். அவர் சொல்றாரு நாங்க முன்னெடுத்து நடந்திருக்கு, சம்பவம் நடக்கலன்னு சொல்லல, சம்பவம் நடந்திருக்கு, அதை நாங்கள் முன்னெடுக்கவில்லைங்கிற அவர் சொல்றாரு. யார் செய்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னால அவரு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறார். சிவசேனா இன்றைக்கு போராட்ட சட்ட ஒழுங்கு கெடுதா இல்லையா? யார் காரணம்? என்ன, யார் மீது பகை வைத்து செய்வது? எந்த அரசு மீது இது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்புதானே சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் சார் கருணாநிதி அவர்கள் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு நிலைமைகளை ஆங்காங்கு உருவாக்கி விடுகிறார். இதில் அவர் எங்க தான் வந்தாரு? அவர் எங்க இருக்கிறார்? அவர் உரிமைன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு யார சொன்னாலும் கருணாநிதியை கொண்டு வந்தா சூத்திரதார் யாருன்னு தெரியணும். அரசியல்ல சூத்திரதார் யாருன்னு தெரியல. இப்பதானங்க ராமானுஜருக்கு எழுதுறாரு. இறுதியான கருத்து ஓவியாட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த உணர்வுகள் புண்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே காலத்துல மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே பெரியார் சிலை உதாரணம் சொன்னோம், போராட்ட உதாரணம் சொன்னோம், பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் சமாச்சாரம். என்னுடைய உணர்வுகளை புண்படுத்தி காயப்படுத்தி நான் உனக்கு ரண சிகிச்சை செய்யறேன் அப்படின்னு சொல்றது நியாயம்? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெண்கள் உடன்கட்டுவதை ஏறுவதை எதிர்த்த போதும் இந்து சமூகத்தின் சார்பாக இப்படிதான் சொல்லப்பட்டது. அதற்காக போராட்ட வடிவமாக 4 ஆண்களை உடன்கட்டை ஏற வைக்கிறோம். ஒப்பீடு என்பதே எனக்கு அதாவது இந்து சமயம் என்பது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை அந்த இந்து மக்களுக்கிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண் பெண்ணுக்கிடையே மிக அதிகமாக இன்னைக்கு 21 பேர் தாலி கட்டி இருக்கிறார், தாலியை அகற்றி இருக்கிறாங்க. இந்த 21 பேர் ஏன் தாலி கட்டினாங்க? கட்சிக்காரங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் இருக்கிறார் திமுக கிருஷ்ணகிரி மாவட்டம், அவர் ஏன் தாலி கட்டினார்? அந்த அம்மா ஏன் தாலி ஏற்றுக்கொண்டாங்க? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் கொடுத்த பேட்டியவே நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய திருமணம் காதல் திருமணம், இவர் தாலி வேண்டாம்னு சொன்னப்ப என்னுடைய வீட்டுல தாலி கட்டணும்னு சொன்னதுனால நான் கட்டணும்னு சொன்னேன். என்னுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அந்த தினம் இருங்க தாலி கட்டிக்கிறாங்க. இன்றைய தினம் நான் அதை நான் இன்னைக்கு இது பண்ணி இருக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில நான் அதை அகற்ற விரும்புகிறேன். எப்படி அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு அவருடைய பெற்றோரும் இவருடைய கணவரும் மரியாதை கொடுத்தாங்களோ அதே போல இந்துக்களுடைய உணர்வு மரியாதை கொடுங்க நம்ம கேட்கிறாங்களா? மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இந்த தாலி அகற்றும் போராட்டம் தேவையான விஷயமா, சர்ச்சைக்குரிய விஷயமா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். தாலி அகற்றும் போராட்டம் அர்த்தம் உள்ளது என்று 60% பேரும், தேவையற்றது என்று 29% பேரும், அவரவர் உரிமை என்று 11% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். தாலி அகற்றும் போராட்டம் தேவையற்றது என்று 29% பேரும், தாலி அணிவதும் அணியாதும் அவரவர் உரிமை என்று 11% பேரும், இந்த போராட்டம் அர்த்தம் உள்ளது என்று 60% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய பார்வையில், இங்கே இந்த செய்தியில குறிஞ்சி அனுப்பக்கூடிய மக்களுடைய பார்வையில் இந்த போராட்டம் தேவையான விஷயம் தான், இதில் அர்த்தம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று 60 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் திரு குமரேசன் இறுதியாக சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்க விரும்புகிறேன். இந்த மக்கள், பெரும்பான்மை மக்கள் இந்த போராட்டத்தில், தாலி அகற்றும் போராட்டத்தில் நியாயம் இருக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது தாலி அகற்றும் போராட்டம் நியாயம் உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கேட்க விரும்புகிறேன் திரு குமரேசன், இப்போது உங்களுடைய ஆதரவு பெரும்பான்மை பக்கமா சிறுபான்மை பக்கமா? அதாவது இந்த விவாதத்தில் பங்கெடுத்தவர்கள் அவர்கிட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே, என்கிட்ட கேள்விக்கும் அவரே பதில் சொல்றாரு. அதாவது இந்த விவாதத்தில் பங்கெடுத்தவர்கள் பெரும்பான்மையினர்கள் இந்த இயக்கம் அர்த்தம் உள்ளது என்று சொல்லிக்கிறாங்க.
ஏன்னா அப்ப அதுல நிறைய பேர் பங்கெடுக்காம இருக்கலாம். அவங்க இதுல முனைப்போடு ஈடுபட்டிருக்காங்க தெரிகிறது. இந்த 60% உணர்வு இருக்கு பாருங்க, இந்த அர்த்தம் உள்ளதுங்கிற அந்த விவாதம் பரவணுங்கிறதான் நோக்கம். இந்த இயக்கத்துடைய நோக்கமே இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அது அவரை ஒரு உரிமைன்னு கேட்டீங்கல்ல, அவர் உணர்வை மதிக்கணும்னு கேட்டீங்கல்ல, இந்த இயக்கத்துல யாருமே உங்க தாலி அருங்கன்னு சொல்லல. ஆக இது உணர்வு பூர்வமாக ஒரு காரணமாக குடும்ப நிர்பந்தத்தின் காரணமாக தாலி கட்டியவர்கள் பக்குவ வளர்ச்சியில் அகற்ற முன்வருகிறவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடக்கிற திருமணமாகட்டும் அல்லது ஒரு அரசாங்கத்தில் நடத்துகிற நடத்திய வீரமணி அவர்களுக்கு இது அர்த்தமுள்ள போராட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பகிரங்கமா நடக்குது. தாலி கட்டுகிற நிகழ்ச்சியில் பகிரங்கமா நடக்குது. கட்சி மேடை அல்ல, நிறைய கொடுக்கப்பட்டாச்சு. நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இறுதி கருத்தை கேட்டா உங்களுக்கு தெரியும், மறக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம் பார்த்தா மக்களுடைய பார்வையில் இது இந்த போராட்டம் தேவை என்று சொல்லி குறிப்பிட்டது போல பௌத்தறிவு வளர வளர இது போன்ற பார்வைகள் மாறுபடலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்து இயக்கங்கள் இந்து மத சம்பிரதாயங்கள் பல காலகட்டங்களில் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. அதுபோல ஒரு மாற்றத்தை இதுவும் சந்திக்கலாம். இன்னும் கூட பல பார்த்திருக்கிறோம். இந்துத்துவத்தை மதிக்கக்கூடிய தினசரி கோயில் செல்லக்கூடிய பல பெண்கள் தாலி கட்டாமலே நவநாரிய பெண்களாக வளமுறுகிறார்கள். இதனால் அவர்கள் இந்து மதத்தை அவமதித்ததாக சொல்ல முடியாது. இது அவரவர் உரிமை என்பது மாற்றுக்கருத்தில்லை. இது எங்கேனும் திணிக்கப்படும் போது, எங்கேனும் உணர்வு புண்படுத்தப்படும் போது, அது சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினரோ பௌத்தறிவாதிகளோ ஆன்மீகவாதிகளோ உணர்வு புண்படுத்தக்கூடாது. உணர்வை புண்படுத்தாமல் நம்முடைய கருத்தை பரப்ப வேண்டும் என்பதுதான் ஒரு நியாயமான சிந்தனையா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்கள். ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வீரேந்திர வீராலால் வகேலா ஒரு மாற்றப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஒடிசா கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி ஒடிசா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கார். இதுல என்ன பெரிய விஷயம், வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் என்று பார்க்கப்படும் போது ஒரு முக்கியமான சந்தேகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்புறது என்ன, அந்த நீதிமன்றத்தின் கட்டுப்பாடெல்லாம் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலை நாளைக்கு 15ஆம் தேதி நாளைக்கு இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் தொடரலாமா கூடாதா என்பதை பற்றிய தீர்ப்பை நாளை உச்ச நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. இந்த 2 சந்தர்ப்பங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இடையில் ஒரு சந்தேகம் எழுவதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இந்த நீதிபதியுடைய தலைமை நீதிபதி வக்கேலாவுடைய இடமாற்றம் சந்தேகத்துக்கு உரியதாக இருக்கிறது என்று அவருடைய பார்வை. நீதிபதியுடைய இடமாற்றம் முழுக்க நீதித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். மத்திய அரசோ மாநில அரசோ நிர்வாகமோ வெளி நிர்வாகமோ தலையிட முடியாது என்பதுதான் வெளியே தெரிந்த சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான விஷயம். அப்படி எனும்போது HL தத்து தலைமையிலான உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அரசியல் பார்வை எப்படி வருகிறது, இந்த அரசியல் இந்த பிரச்சனை அரசியல் ஆக்கப்படுகிறதா அல்லது உண்மையிலே அரசியல் இருக்கிறதா, இதைப்பட்டுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதே போல மூத்த வழக்கறிஞர் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் சேர்ந்த திரு தமிழ்மணி இருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தமிழ்மணி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு நீதிமன்ற நடைமுறை என்பது ஒரு வழக்கமான இருக்கக்கூடிய விஷயம். நிறைய நீதிபதிகள் முன்னாடி மாற்றப்படுறதை பார்த்திருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றம் ஆகட்டும், கர்நாடக உயர்நீதிமன்றம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் மாற்றப்படுவது வழக்கம். இதுல அரசியல் பார்வை, அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும், இருக்கக்கூடும், இருக்க முடியுமா, அல்லது முழுக்க இது நீதிமன்ற நடவடிக்கையாக மட்டும்தான் பார்க்க வேண்டுமா? முழுக்க ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக மட்டும்தான் அதை பார்க்க வேண்டும். ஏனைய சந்தேகங்கள் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் போடுகிற முடிச்சு, மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதுதான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல். திராவிட முன்னேற்ற கழகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறார்கள். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய சொத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல திரு பவானி சிங் அவர்கள் அரசு வழக்கறிஞரால் தொடரலாமா வேண்டாமா என்பது பற்றிய தீர்ப்பு நாளை வெளிவர இருக்கிறது. இந்நிலையில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை நீதிபதிகள் மாற்றப்படுவது நியாயமா என்ற ஒரு சந்தேகம் அவர் எழுப்புகிறார். நீங்கள் ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இவர் மாற்றம் நேற்று காலையில் போடப்பட்ட உத்தரவு அல்ல. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னால் போடப்பட்ட உத்தரவு. அது சில நிர்வாக காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு 2 மாதத்தில் போகலாம் என்று இருக்கிறது. 2 மாத காலம் இன்றிலிருந்து இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பவானி சிங் ஒருவேளை மாற்றப்பட்டு இன்னொரு சிங்கோ இன்னொரு செட்டியோ வந்தாலும் கூட
அது ஒரு 15-20 நாட்களுக்குள் போடப்பட்டு விடுவார்களே தவிர 2 மாதத்துக்கு பிறகல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சந்தேகங்களுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை. இன்னும் ஒன்றை நான் மிக தெளிவாக இங்கே பதிவு செய்ய வேண்டும். தலைமை நீதிபதியாக இருக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பும் கடமையும், கிட்டத்தட்ட ஒரு வழக்கை தான் விரும்புகிற மாதிரி தீர்ப்பு வருகிற மாதிரி ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மறுக்கவில்லை நான். ஏனென்றால் நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. நீதித்துறையுடைய செயல்பாடு மேலே ஒரு சந்தேகங்கள் பாமக திமுகவுக்கும் உங்களுக்கு நான் வேறுபாடு பார்க்கவில்லை. நான் சொல்லுவதெல்லாம் அந்த தயவு செய்து கவனியுங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு தலைமை நீதிபதிக்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. எப்போதென்றால் ஒரு குறிப்பிட்ட வழக்கை எந்த நீதிபதியிடம் விசாரிக்க சொல்வது என்று தீர்மானிக்கிற மிக 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 முக்கியமான பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு வழங்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தை அவர் 5 மாதங்களுக்கு முன்பெடுத்து குமாரசாமியிடம் ஒப்படைத்து விட்டார். அதற்கு பிறகு இந்த தீர்ப்பில் தலைமை நீதிபதிக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் குமாரசாமி அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஓய்வு பெற போறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிற நிலைமையில, பவானி சிங் தொடர்வாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடிய நிலைமையில, அடுத்து வரக்கூடிய நீதிபதியை நியமிக்க வேண்டிய அவசியமோ அல்லது அடுத்து வரக்கூடிய அரசு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டிய பதவியோ பொறுப்போ ஏற்பட்டால் ஒரு சிக்கல் வருமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி நீங்க சொல்றீங்க அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு வந்துட்டாலே நீங்களே பாமக மற்றும் திமுக ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா நீதிபதிக்கு நீதிபதி தீர்ப்பு மாறும் சொல்ல முடியும், நீதிபதிக்கு நீதிபதி தீர்ப்பு சாதகமா வரும் சொல்லிட்டோம்னா மொத்தமும் காலி. நீங்கள் வேற மாதிரி தீர்ப்பு சொல்லுங்க, நான் வேற மாதிரி தீர்ப்பு சொல்ல. ஆனா நீங்கள் அவருக்கு சாதகமா சொல்லுவீங்க, நான் அவருக்கு பாதகமா சொல்ல வந்துச்சுன்னா இது நீதி பரிபாலனமே இல்லையே. நான் என்ன சொல்லுவது என்றால், ஒரு 20 வருடம் 30 வருடம் ஒரு நீதிபதியை பார்த்தவர்களுக்கு அவர் எந்த சூழ்நிலையில், எந்த பின்னணியில், எந்த சமூக பார்வையோடு தீர்ப்பு எழுதுவார் என்று மிக மிக நிச்சயமாக சொல்ல முடியும். இவர் விடுதலை செய்கிற நீதிபதி, இவர் தண்டிக்கிற நீதிபதி என் நண்பருக்கும் மிக நன்றாக தெரியும். இது ஒன்றும் விஷயம் நீதிபதி ஒரு விடுதலை செய்கிற மிக நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு வழக்கு இது தவறான ஒரு என்ன நீதித்துறையை பத்தி ஒரு தவறான பார்வையை ஏற்படுத்தும். ஏற்படுத்தலைங்க, திமுக ஏற்படுத்த நீதித்துறையோட இது என்னன்னா ஒரே ஒரு இந்த இதுக்கு மட்டும் நான் ஒரு நீதித்துறையில நாம இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த பதில சொல்ல விரும்புறேன். ஒரு வழக்கின் தன்மையை பொறுத்துதான் தீர்ப்பு அமையும். நீதிபதி ஒரு விடுதலை செய்யக்கூடிய நீதிபதி, இவர் தண்டிக்கக்கூடிய நீதிபதினு பார்த்து தீர்ப்பு அமையாது. வழக்கறிஞர் மத்தியில் பேசியிருக்கிறது, வழக்கறிஞர் மத்தியில் 1000 பேசுவாங்க. ஆனா உண்மையில் நடப்பது என்னவென்றால் வழக்கின் தன்மையை பொறுத்தே தீர்ப்பு அமையும். நன்றி, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால நான் இன்னும் வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். 8 பக்கத்துக்கு உங்களுடைய தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆமா, அதுல ரொம்ப கவனமான வார்த்தைகள், அவர் மாதிரி எல்லாம் இன்னொருத்தர் வார்த்தை வடிவமைச்சிட முடியாது. ரொம்ப கவனமான வார்த்தைகள்ல நீதித்துறை மீது எவ்வளவு சந்தேகத்தை எழுப்ப முடியுமோ அவ்வளவு சந்தேகத்தை எழுப்பிவிட்டு நீங்கள் தமிழ்மணி நீதித்துறை பரிபாலனமே சந்தேகம் எப்படி நியாயமா? இல்ல அவருடைய கருத்து, இப்ப அவர் தலைவர் ஒரு இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கருத்துக்கு எதனால் இந்த அறிக்கை வெளியிடறது என்ன காரணம்? நீங்க இந்த தலைப்பை என்னவாக வச்சிருக்கீங்க? இது அரசியல் ஆக்கப்படுகிறதான்னு கேக்குறீங்க. ஒரு அரசியல் தலைவர் ஒரு நிகழ்வின் மீது கருத்து சொன்னால் மட்டுமே அது அரசியல் ஆகிவிடுமா? ஆமா, ஒரு நீதித்துறை ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவரின் கடமை, அமைச்சரை மாற்றம் பற்றி நீங்கள் பேசினால் புரிந்து கொள்ள முடியும். நீதிபதி மாற்றம் பற்றி நீங்கள் பேச, நீதிபதி மாற்றம் எந்த சமயத்தில் நடக்கிறது இப்ப அதை பத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்ப நீங்களே சொன்னீங்க குமாரசாமி, நீதிபதி குமாரசாமி ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆக போறாரு. நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. பவானி சிங் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பவானி சிங் மாற்றப்பட்டால், நாளைக்கு மாற்றப்பட்டால் என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? பவானி சிங் மாற்றப்பட்டால் நான் சொல்றேன் மாற்றப்பட்டால் என்ன நிகழும்? மாற்றப்பட்டால் என்ன நிகழும்? மாற்றப்பட்டால் முடிவு நீங்க எப்படி வந்தீங்க? மாற்றப்பட்டால் முடிவுக்கு வரல. மாற்றப்பட்டால் ஏன்னா நான் வழக்கு போகிற தன்மை நீதிபதிகள் தடை கொடுத்திருக்காங்க. நீதிபதி தீர்ப்பு வழங்குறதுக்கு தடை கொடுத்திருக்காங்க சார்.
ஆர்டரை பாருங்க சார். 15ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருங்கள் சொல்லிருக்காங்க. பொறுத்திருங்கள் தீர்ப்பு கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தடை. உங்களுக்கு தடைக்கு வழக்கறிஞர் நான் வார்த்தையில சொல்லி வழக்கறிஞர் வழக்கு அவர் தீர்ப்பு 15 தேதிக்கு முன்னாடி கொடுக்க முடியுமா? தீர்ப்பு அவரால் அப்புறம் என்ன? அதுக்கு பேர் தான் தடை. அதுக்கு பேர் தாங்க தடை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் தடை. இல்ல இல்ல இப்போ நம்ம அந்த இந்த பிரச்சனையே விடுவோம். இந்த பிரச்சனைக்கு வருவோம். இல்ல பவானி சிங் நாளைக்கு மாற்றப்பட்டால் என்ன நிகழும்? பவானி சிங் மாற்றப்பட்டால் நிகழும். பட்டால் என்ன நிகழும் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா படாவிட்டால் என்ன நிகழும் நம்ம பேசுவோம். பவானி சிங் மாற்றப்பட்டால் புதிய வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும். புதிய வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி எப்படி நியமிக்கப்பட வேண்டும்? ஒரு தலைமை நீதிபதியோட வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு வந்து நியமிக்க வேண்டும். இப்போ வந்து கர்நாடக அரசு இப்போ வகேலா வந்து இப்போ உடனே 2 மாத காலம் தான் போய் ஆயிருக்கு, 2 மாத காலம் இருக்க போறேன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நாளைக்கு ஒரு கால் மாற்றப்பட்டால் புதிய வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும். யார் நியமிப்பா? கர்நாடக அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்க வேண்டும். தலைமை முடிச்சிடுறேன். தலைமை நீதிபதி நியமிக்க வேண்டும். நியமித்து அவர் வந்து இப்ப உடனே வந்து அடுத்த வாரத்துல இருந்து கர்நாடக நீதிமன்றங்கள் வந்து கோடை கால விடுமுறைக்காக மூடப்படுகிறது. அதுக்கப்புறம் ஜூன் வருது. இப்ப புதுசா வந்து யார் நியமிக்கப்பட்டாலும் உத்தரவு போட்டு நியமிக்கப்பட்டால் அவர் வந்து உடனடியாக வந்து வழக்கை நடத்த முடியாது. வழக்கு வந்து ஜூன் மாதம் தான் விசாரணைக்கு வரும். நியமனம் யார் சார் பண்ணுவா? நியமனம் இவர் தாங்க பண்ணுவாரு. என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. வேற சொல்லல சொல்றேன். ஏன்னா நீதிபதி குமாரசாமி ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. ஆமா, இப்ப ஜூன்ல வந்து புதுசா வரக்கூடிய அரசு வழக்கறிஞர் என்னுடைய கவலை நீதி பரிபாலனம் பற்றியது. பவானி சிங் பற்றியது கிடையாது. நீதி பரிபாலனம் பற்றியது. சரியான நீதிமன்ற நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை. நான் என்ன சொல்றேன் கேட்கிறேன். ஜூன்ல வந்தாருன்னா, ஜூன்ல ஹியரிங் போச்சுன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல ரிட்டையர் ஆக போறாரு. ரிட்டையர் ஆயிட்டாருன்னா தீர்ப்பு இவரால சொல்ல முடியாது. யார் இருப்பா? அரசு வழக்கறிஞர் புது நீதிபதி நியமிக்கப்பட்டவர் கிடையாது. வகேலாவால் நியமிக்கப்பட்டவர் கிடையாது. கர்நாடக அரசு நியமிக்கப்பட்டவர் வகேலாவோட கன்சென்ட் வாங்கியிருக்காங்க. வகேலா நியமிக்கப்பட்டவர் கிடையாது. ஆனா அடுத்து இப்ப குமாரசாமி ரிட்டையர் ஆயிட்டா, குமாரசாமி லாஜிக் தான் வர, குமாரசாமி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அடுத்த நீதிபதி யார் குமாரசாமி ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னா, நீதிபதி குமாரசாமி ரிட்டையர் ஆயிட்டார், அரசு வழக்கறிஞரை யார் வேணா இருக்கட்டும், அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதியை நியமிக்கும் அதிகாரம் புதிய தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கிறது. அந்த நீதிபதி அதுதான். அதுக்காக இவ்வளவு சந்தேகங்களை வந்து எழுப்பக்கூடிய, இது ஏன் இந்த சந்தேகங்கள் எழும்புது அப்படின்னா, பாருங்க தமிழக அரசுல வந்து தமிழ்நாட்டு இதுல வந்து 20 நீதிமன்ற பதவிகள் வந்து காலியா இருக்கு. நீதிபதிகள் பதவி காலியா இருக்கு. அதுக்கு வந்து எந்த முயற்சிகள் எடுத்தாங்க போடுறதுக்கு? போடல. நேற்று நைட் யாரு ஜுடிஷியரி, ஹையர் ஜுடிஷியரி என்ன முயற்சிகள் எடுத்தாங்க? யாரு சந்தேகப்படல. என்ன நடக்குதுன்றத வந்து மக்கள் மத்தியில சொல்றோம். மக்களோட யூகத்துக்கு விடுறோம். என்ன நடந்திருக்கணும் சொல்றோம். சந்தேகம் இல்லைங்க. என்ன நடந்திருக்கணும்? நீதிபதிகள் நியமனம் நடந்ததா? நடக்கவில்லை. நேற்று வந்து நோட்டிபிகேஷன், நேற்று 9 மணிக்கு வந்து நோட்டிபிகேஷன் இல்ல, நேற்று 9 மணிக்கு இல்ல. இந்த முக்கியமான செய்தி பதிய வேண்டும். இந்த செய்தியை வந்து முக்கியமான செய்தியை பதிய வேண்டும். அதான் பொதுமக்களுடைய கேள்வி நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீதிபதி வகேலாவுடைய தீர்ப்பும் நீதிபதி வகேலாவுடைய நியமனமும் நியாயமா இருக்கும். மற்ற நீதிபதி யார் வந்தால் யார் நியாயமானதோ நியாயமற்றதோன்றது கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றது. என்ன சந்தேகம்? நீதிபதிகள் மேல இல்ல, நடைபெறக்கூடிய அந்த ஒரு கோர்வையான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றது என்று கூறியிருக்கிறார். இதுல என்ன தவறு? ஒரு அரசியல் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த தகவலை வந்து வெளியே சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? எந்த பத்திரிகையில? டெக்கான் கிரானிக்கல் ஒரே பத்திரிகை வந்துச்சு. நீங்க போட்டீங்க, உங்க நியூஸ் சேனல்ல போட்டீங்க. நீங்க எப்ப போட்டீங்க? தலைவர் அறிக்கை கொடுத்த பிறகு போட்டீங்க. தலைவர் ராமதாஸ் கொடுத்த பிறகு அறிக்கை போடுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க போட்டீங்க? இந்த நியூஸை பத்தி நீங்க எங்க போட்டீங்க? சண்டே போச்சுங்க. நேற்று போட்டீங்களா நியூஸ்? மாற்றப்பட்ட போது நீங்க போடல. மட்டுமல்ல, செய்திகளை திமுக தான் தீர்மானிக்கும். செய்திகளை திமுக தீர்மானிக்காதுல்ல. அதுதாங்க தலைவருடைய பெருமை. அதுதான் தலைவர் 2 இஷ்யூ எடுக்கிறாரோ அந்த இஷ்யூ தாங்க தமிழகத்தை இன்னைக்கு
இண்டிகேட் பண்ணுது. 8 பக்க அறிக்கையில 3 பக்கம் பத்திரிகை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னவோ குறிப்பிடுறாரு. இந்த சொத்து வழக்கு தீர்ப்பு வந்த போது 40 நாளைக்கு பதிலே சொல்லாம வந்தாரு. 40 நாளைக்குலாம் பதில் சொல்லல, உடனே அடுத்த நாளே பதில் சொன்னாரு. நீங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து கரெக்டா பாருங்க. எங்களுக்கு தெரியும் அறிக்கை கொடுக்கல, எங்களுக்கு தெரியும். பாமக நிறுவனுடைய அறிக்கையை கோட் பண்ணாரு, தன்னுடைய பதில் சொல்ல யாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய பெருந்தமை வெளிப்படுத்தினாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எந்த விஷயத்தை எடுக்கணும், எந்த விஷயம் எடுக்கணும் திமுக தீர்மானிக்குது இல்லையா? உங்களுக்கு அவருடைய அரசியல் இது தீர்மானிக்குது. அவர் தான் இன்றைக்கும் தமிழக அரசியலை கட்டி போடும் சூத்திரதாரி யாராவது தலைவர் கலைஞர். இந்த இஷ்யூ நீங்க போட்டீங்களா? நேற்று டிஸ்கஸ் பண்ணீங்களா? வகையில இதா நடந்தது டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்லையே. தலைவர் அறிக்கை கொடுத்த பிறகு என்னது ஏன் பண்ணீங்க? ஏன்னா தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு, அதனால டிஸ்கஸ் பண்றீங்க. என்னது எந்த சேனல்? உங்க சேனலை பத்தி பேசுறேன். உங்க சேனலை பத்தி யார் விவாதம் பண்ணணும், யார் விவாதத்தை நடத்தணும், எந்த நீதிபதி வரணும், யார் அரசு வழக்கறிஞரா இருக்கணும், அதெல்லாம் நாங்க தீர்மானிக்கல. எங்களுடைய ஒரே கோரிக்கை, திமுகவின் ஒரே கோரிக்கை, சட்டப்படி நடக்க வேண்டும். சட்டமுறைகள் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். சட்டமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றால் அப்போதெல்லாம் அந்த வழக்கில திமுக உள்ளே செல்கிறது. வக்கேலாவுடைய இடமாற்றம் சட்டவிரோதம். நீங்க சொல்லுங்க. நான் சட்டவிரோதம் சொல்ல. இடமாற்றம் எந்த சம்பவம், எந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ், எந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த இடமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு வைக்கிறோம். அவ்வளவுதான் தலைவர் செய்யறாரு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீதிபதி நாடு முழுக்க மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுல ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, என்ஜேஏசி உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பில்ல நேத்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. நேத்து மத்தியானம் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. சோ நேத்து மத்தியானம் நோட்டிஃபை பண்ணிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கொலீஜியம் சிஸ்டம் படி இனிமேல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதோ டிரான்ஸ்பர் பண்றதோ எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேற்று பண்ணது அந்த உத்தரவை போலனா என்ன இருக்கும்? சாட்டர்டே அந்த உத்தரவுல கையெழுத்து போலனா என்ன இருக்கும்? ஏற்கனவே அவரும் என்ன சொன்னாரு, நடைமுறை இதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாரு. என்ஜேசி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? லாஸ்ட் நாள், கடைசி நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட் எதுக்கு இதை போடணும்? என்ஜேசி 10 மணிக்கு, மண்டே மத்தியானம் 10 மணிக்கு என்ஜேசி பில் வந்துருச்சு. சோ கலிஜியமோட பவர் போயிடுது, நேத்தோட பவர் போயிடுது. பவர் போறதுக்கு முன்னாடி கடைசி டிரான்ஸ்பரா இந்த கேஸை ஏன் போடணும்? இது ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் கடமை. அதை அவர் செய்திருக்கிறார். சிறப்பா சரிங்க. திரு தமிழ்மணி, இறுதியாக 62 நீதிபதிகள் கொண்ட கர்நாடக உயர்நீதிமன்றத்திலிருந்து 27 நீதிபதிகள் கொண்ட ஒடிசா உயர்நீதிமன்றம் மாற்றுவது நிச்சயமாக நீதிமன்ற வரலாற்றுல அது பேச்சு வழக்குல ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கும். நம்ம பார்க்க போகும்போது எலிவேஷன் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் போவாங்க, இல்லாட்டி இதோட பெரிய நீதிமன்றம் மும்பைக்கு போவாங்க, இந்த மாதிரி யூபி போவாங்க, இந்த மாதிரி பெரிய நீதிமன்றங்கள் போவாங்க. ஆனா ஒடிசா நீதிமன்றம் இதோட ஒரு சிறிய அளவுல சிறிய நீதிமன்றத்தில் போய் அனுப்புறது நிச்சயமாக இவருடைய சந்தேகத்தை நியாயப்படுத்துவதாகாதா? அந்த நீதிமன்றத்தில் 27 பேர் இருக்கிறார்களா, இங்கு 62 பேர் இருக்கிறார்களா என்பது அநேகமாக 98% மக்களுக்கு தெரியாது. இல்ல, மரபு உங்களுக்கு தெரியும். தமிழ்மணிக்கு தெரியும் மரபு. உண்மைதான். ஆனால் பல நேரங்களில் அவர்களுடைய பணிமூப்பு அடிப்படையில் தான் மாற்றம் செய்ய முடியுமே தவிர, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், சிறிய நீதிமன்றமோ பெரிய நீதிமன்றமோ இவருக்கு மூத்தவர் ஒருவர் இருக்கிற நீதிமன்றத்துக்கு இவரை தலைமை நீதியாக அனுப்ப முடியாது. அந்த கணக்குகளை போட்டுத்தான் பணிமாற்றங்கள் செய்யப்படுகின்றன. பல முறை இது நடந்திருக்கிறது. முதல் முறை இங்கே பணிமாற்றத்துக்கான அவசியம் இல்லை. பணிமாற்றம் செய்யும் போது எங்க அனுப்ப முடியும் தெரியுது. இங்க என்ன அவசியம் வந்து கேட்கிறோம்ல. இப்ப இங்க இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்ணி உச்சநீதிமன்றம் நியமிச்சிருந்தாங்கன்னா யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. வேகன்சி இருக்கு, இருக்கிற நீதிபதிகள் சீனியர் அவர் கொலிஜியம் முடிவு பண்ணிருக்க ஏற்றுக்கான்னு சொல்லலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நீதிபதி எண்ணிக்கை குறைவான இடத்துக்கு அனுப்பும் போது பணிமாற்றம் செய்யப்பட வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி வருது. அந்த அவசியம் இல்லை என்று கேட்கக்கூடிய அதிகாரம் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. தீர்மானிக்கிற இடத்தில் உள்ளவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். 5 மூத்த நீதிபதிகள், ஒருவர் அல்ல. 5 பேரையும் நீங்கள் குறை சொல்லுகிற மாதிரி பேசியது என்று சொன்னால் நீங்கள் நீதித்துறையை களங்கப்படுத்துவீர்கள். அப்படி பார்க்க வேண்டாம். நான் கேட்கிறேன், ஒரு சந்தேகத்தை போக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றம் இருக்குது. எனக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட், இதை தீர்த்து வைக்கிறதுக்காக நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்துடைய செயல்பாடுல ஒரு சந்தேகம் வரும்போது அதை கேட்கக்கூடாது நியாயமா இருக்குமா? அவங்க கேள்வி. காரணம், நீங்கள் எதற்காக அனுப்பிச்சார்கள் என்று காரணம் கேட்கிறீர்கள். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் தன்னை அனுப்பியது தன்னை அவமரியாதைப்படுத்தி விட்டார் என்று வகையலா சொல்லவில்லை. சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை பயன்படுது. சந்தர்ப்ப சாட்சியங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து. நீங்க சொன்னதுனாலேயே வழக்கறிஞருடைய வாதத்திறமை வச்சுட்டே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுறது இல்ல.
வழக்கறிஞருடைய வாதம், சாட்சிகள், ஆதாரங்கள் இதை தாண்டி அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி இது எப்படி தீர்ப்பு வழங்குறார். உண்மை சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுதான் அவர்கள் கேள்விக்குள்ளாக்கூடிய விஷயம். இப்ப நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது இதுல ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு இங்கே ஆதரவாக இருப்பதாகவும் இவரை அனுப்பினால் எதிர்த்தரப்பு வலுவடையும் என்ற கற்பனையை நாமே செய்து கொண்டு பேசுகிறோம். அதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இருப்பதாக இவர் இந்த கட்சிக்கு ஆதரவாகவோ வகையலா இந்த குரூப்புக்கு ஆதரவாகவோ அந்த பார்ட்டிக்கு ஆதரவாகவோ அவர் நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவர் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு, எல்லா கட்சிக்குமே இருக்குது. அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தலைமை நீதிபதி, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க, வர நேரம் இல்ல நண்பரே, நீங்க சொன்னீங்க நீதிபதிக்கு தான் விரும்பும்படியான தீர்ப்பை வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொன்னீங்க. மிக நிச்சயமாக நீதிபதிக்கு இப்போதும் சொல்லுகிறேன். அதனாலதான் இவ்வளவு அழுத்தம். தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட தனி நீதிபதியை தேர்ந்தெடுக்கிற போது இரண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கட்டம் முடிந்து 5 மாதம் ஆகிவிட்டது. இன்றைக்கு அவர் எந்த சம்பந்தமும் மாற்றி போடக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு அமைய போகுது. அதுக்காக தான் அதை நிர்மூலமாக்க வேண்டும். ஒரே காரணத்திற்காக மட்டுமே பவானி சிங்கை மாற்ற வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனுடைய கருத்தாம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்தாம் இருக்கிறது. பவானி சிங் மாற்றப்படுவாரா என்பதை நிச்சயமா தெரியாது. உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்வது என்பதை பொறுத்துதான் இருக்கு. பவானி சிங் மாற்றப்பட்டால் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும், பவானி சிங் மாற்றப்படாவிட்டால் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். அதற்கும் கூட அப்பீல் போகலாம். 2 பக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீதிபதிகள் இடமாற்றம் என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது. அப்படிதான் இதுவரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதுல மாற்று நிச்சயமாக யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற இடத்தில் நீதித்துறை இருக்கிறது. நீதித்துறை செயல்பாடு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு செயல்பாடையும் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருந்தால் யாராலும் விளக்கம் சொல்ல முடியாது என்பது மாற்று கருத்தில்லை, மறந்துவிட முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.